இங்கே பக்கத்தில் செக் போஸ்ட்டை தாண்டி வந்து ஒரு ஒரு நர்சிங் ஹோம் இருக்கு. அங்கே இசிஜி எடுக்கிறதுக்காக நான் வந்து அவரோட 2 வீலரில் பைக்கில் நான் போயிட்டேன். உள்ளே போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை வந்து உள்ளே பார்த்துட்டு அவங்க வந்து இசிஜி எடுக்கலான்னு சொல்லி இசிஜி மிஷின் எடுத்தாங்க. எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணால் இசிஜி ஒர்க் ஆகலை, மிஷின் வேலை செய்யலை. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நர்சிங் ஹோமுக்கு என்னை அனுப்பி விட்டாங்க. அப்போ நான் இவரோட எனக்கு நெஞ்சு வலி, சரியான வலி, பயங்கர வலி வந்துருச்சு. அப்போ நான் உடனே அவரோட அந்த மனுஷனோடையே பைக்கில் ஏறி இன்னொரு நர்சிங் ஹோமுக்குள்ள நான் நுழைகிறேன். உள்ள நுழைஞ்சு உள்ள வரும்போதே அங்கே 3 சகோதரிகள் அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம விசுவாசிகள் தான். 3 சகோதரிகள் உட்காந்துருக்காங்க. எனக்கு இவங்களை பார்த்த உடனே இவங்க என்ன கேட்க போறாங்களோ தெரியும். எனக்கு அது ஒரு கஷ்டமாயி போச்சு. இதை எங்கேயாவது வழிகளே சொல்லிடுவாங்களோ, பாஸ்டர் பையனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது பரப்பி விட்டுருவாங்களோ. எனக்கு அது வேற எனக்கு சங்கடம், என்ன சொல்லணும்னு தெரியல. நான் ஒரு டாக்டரை பார்க்க வந்தேன்னு உள்ள போயிட்டேன். உள்ள போய் இசிஜி எடுத்தாங்க. இசிஜி எடுத்தா எல்லாம் நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த நெஞ்சு வலியும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது கேஸ்ட்ரிக் தான் சொல்லி மாத்திரை கொடுத்து அமுச்சு விட்டாங்க. நான் இதை வாங்கிட்டு வெளியே வர்றேன். இந்த 3 சகோதரிகள் அப்படியே நிற்கிறாங்க என்னை பார்த்துட்டு. அதில் ஒரு சகோதரி என்கிட்ட வந்து பாஸ்டர் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டு போய் நான் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். அவங்க 3 பேர் பார்த்து கேட்டேன், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு, என்ன விஷயம்னு கேட்டேன், விசாரிக்க கேட்டேன். அதில் ஒரு சகோதரி தனியாக என்னை கூட்டு போய் பாஸ்டர் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு அந்த ஆஸ்பத்திரி வாசலில் என்னை வச்சு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த 3 சகோதரிகள்ல ஒரு சகோதரியினுடைய கணவன் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஆனா என்ன வேதனைன்னு கேட்டா, அவர் மரிக்கிறதுக்கு முன்னால அவருடைய மனைவி, அதுல அந்த 3 பேர்ல ஒருத்தங்க அவங்க கர்ப்பிணியா இருக்காங்க.